அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் நிலை பரிசு புனித லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 7 இறை சொற்றொடர் 38. பின்னால் கால்மாட்டில் வந்து இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். இங்கே இயேசுவின் கண்கள் தெரிந்தோரை தேடுகின்றனர். தெரிந்தோரும் தெரியாதோரும் எதிர்க்கட்சியினராய் நிற்க இயேசுவை தேடியவர்கள், இயேசுவை தேடி வந்து நலமடைந்தவர்கள், இயேசுவிடம் வந்து அழுது புலம்பியவர்கள் அனைவரும் எதிர்க்கட்சியினராய் நிற்க இயேசு தன்னந்தனியாளாய் நிற்கிறார். ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில் அவ்வளவு கூட்டத்தின் மத்தியில் ஒரு பெண் ஓடி வந்து இயேசுவினுடைய திருமுகத்தை துடைக்கிறாள். இயேசுவின் முகத்தை பரிசாக பெறுகிறார். சீமோனுடைய உதவியால் சற்றே நிமிர்ந்து நடந்த இயேசு தன்னந்தனியாளாய் விடப்பட்டார். நன்றி கெட்ட மனித சமுதாயத்தின் மத்தியில் சிலுவையை சுமந்து கொண்டு செல்லும்போது நடக்கும்போது மனிதாபிமானம் செத்து போகவில்லை என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக இங்கே ஓடி வருகிறாள் வெரோனிக்காள் என்ற பெண். இயேசுவின் திருமுகத்தை துடைத்து இயேசுவின் முகத்தையே பரிசாக பெற்றாள். இயேசுவினுடைய திருமுகத்தை துடைத்தார் வெரோனிக்காள். இதே போல துளிச்சலான ஒரு வெரோனிக்காவாக அழைத்தலுக்குள் அழைத்தல் இருப்பதை உணர்ந்தவுடனே ஆசிரியை பணியை விட்டுவிட்டு சேரி மக்களுக்காக, தொழுநோயால் வாடுபவர்களுக்காக கல்கத்தாவை நோக்கி பயணம் செய்தார். அந்த கல்கத்தாவில் செத்து கிடக்கும் மானிடர்களுக்காக, செத்து போய் இருக்கும் ஒவ்வொரு ஜீவன்களுக்காக, தன்னுடைய வாழ்நாட்களை எண்ணும் பலவித மக்களுக்காக, சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்காக, எத்தனையோ வேதனையை அனுபவிக்கும், நோயால் அனுபவிக்கும் பல மக்களுக்காக அவர்களுடைய கண்ணீரை துடைக்க ஓடி வந்தார் அன்னை தெரசாள் என்ற வெரோனிக்காள். இயேசுவுக்காக, இயேசுவினால் துடைத்து வாழும் புனிதையாக வாழ்ந்து இறந்தும் புனிதர் பட்டம் பெற்ற நிலைக்கு ஆளாயிருக்கிறார் புனித அன்னை தெரசாள். இயேசுவின் முகத்தை துடைத்து வெரோனிக்காள் இயேசுவின் முகத்தை பரிசாக பெற்றார். இயேசுவினால் இயேசுவுக்காக வாழ்ந்து வாழும் புனிதையாக இன்று புனிதையாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார் புனித அன்னை தெரசாள். சிந்தனை: துன்புறும் மனிதர்களில் நீர்தாமே இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நான் மற்றவர்களுக்கு உதவி செய்வேன், மற்றவர்களுடைய துன்பத்தை துடைப்பேன். ஜெபம்: நல்லது செய்ய துணியாததற்காகவும், நல்லது என்று தெரிந்தும் அதிலிருந்து ஒதுங்கியதற்காகவும், பிரச்சனை என்று வந்துவிடுமே என்பதை எண்ணி அதிலிருந்து நழுவியதற்காகவும் மனம் வருந்துவோம். ஆமென்.